முதல்ல வந்து நான் வேறு கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த கம்பெனியில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கொடிசியா அக்ரி இன்டெக்ஸில் இவங்க எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ சிம்பிளாக ஒரே வேர்டில் முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களது ரிலையபிலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் வச்சுருக்கோம், தண்ணி பாய்க்கணும், அந்த மாதிரி கரெக்டான டைமில் பாயுதா, கரெக்டான வால் ஓப்பன் ஆகுதா, இல்லை வந்து வால் வெடிச்சிருதா, அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ நான் மோட்ரு ஆன் பண்ணுறேன், மோட்ரு ஆன் ஆகுது, ஒரு செட்டிங் போட்டு விட்றேன் அப்படின்னா 100% நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. என்னென்னா நமக்கு வந்து மோட்ரு ஆன் ஆகும், மோட்ரு ஆஃப் ஆயிரும், கான்ஃபிடென்ட் வந்துடுதுங்க. அந்த கான்ஃபிடென்ட் தாங்க எல்லா விவசாயிக்கும் தேவை. வணக்கம், லைஃப் ஸ்கைலிருந்து உங்கள் தினேஷ். இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள ஆலமரமேடு என்ற இடத்தில் கோபிகிருஷ்ணன் அவரோட தோட்டத்தில் வந்து இருக்கோம். அவருக்கு வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்து 1 வருடம் முடிந்து 2வது வருடம் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. அவர்கிட்ட அது விஷயமா வந்து ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறோம். வாங்க அவர்கிட்ட கேட்டு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க. இப்போ நம்ம வால்வு ஆட்டோமேட்டிக் வால்வு உங்களுக்கு போட்டு கொடுத்து 1 வருஷத்துக்கு மேலே முடிஞ்சு 2 வருஷம் ஓடிட்டு இருக்குதுங்க. அது விஷயமா உங்களோட கருத்து எப்படி இருக்குன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிறோம். அது விஷயமா எங்ககிட்ட உங்களது எப்படி இருக்குது, உங்களோட ஃபீட்பேக் எப்படி, அதோட கருத்துக்களை எங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். வணக்கங்க, என் பேர் கோபிகிருஷ்ணன். தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டி ஆலமரமேடில் இருக்குங்க. நாங்கள் டிம்பர்ஸ் போட்டிருக்கோம், டீக்கு, சாண்டல்வுட், மஹாகனி, அது போக கொஞ்சம் பெப்பர் அதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1.5 இயர்ஸாக, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இந்த ஆட்டோமேஷனுக்கு நான் புதுசு இல்லை, நான் 2015லேருந்தே நான் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல வந்து நான் வேறு கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த கம்பெனியில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கொடிசியா அக்ரி இன்டெக்ஸில் இவங்க எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ அப்போது வந்து அவங்கள்ட்ட பேசும்போது நாங்கள் பண்ணித்தரோம், எங்களோட சர்வீஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அப்போது அவங்களோட இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து சோலனாய்டல் வால்வ் வேணாம், பட்டர்ஃப்ளை வால்வ் இருக்குது, இது வந்து ஒரு நல்ல ரிலையபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஸோ சிம்பிளாக ஒரே வேர்டில் முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்களது ரிலையபிலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் வச்சுருக்கோம், தண்ணி பாய்க்கணும், அந்த மாதிரி கரெக்டான டைமில் பாயுதா, கரெக்டான வால் ஓப்பன் ஆகுதா, இல்லை வந்து வால் வெடிச்சிருதா, அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா எப்போ ஆன் ஆகும், என்ன ஒரு இஷ்யூனாலும் வந்து கஸ்டமர் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா ஒரு கஸ்டமர் சர்வீஸும் சூப்பராக பண்ணி தராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஒர்க் பிளேஸ் வந்து சென்னைங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டியாக வருவேன். அதுவும் தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வாட்டி 2 மாதத்துக்கு 1 வாட்டி கூட வருவேங்க. ஸோ அப்போது இருக்கும்போது நான் வந்து இதை வச்சு வந்து எனக்கு சுத்தமாக கவலைங்கிறதே இல்லை. தண்ணி பாயுதா, இல்லை வந்து எது வால் வெடிக்குதா, எதுவுமே இல்லை. எல்லாமே மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடுதுங்க. வால்வு எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எதாவது டெக்னிக்கல் இஷ்யூனா கூட அவங்களே வந்து சரி பண்ணிடுறாங்க. ஸோ இது வச்சிருந்து நமக்கு கவலையே இல்லைங்க. வச்சோம், தண்ணி பாயுது, என்ன செட்டிங் வைக்கிறோமோ அந்த செட்டிங் ஏற்ற மாதிரி வால் ஓப்பன் ஆகுதுங்க, தண்ணி பாயுதுங்க. ஸோ ஒரு விவசாயின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ரிலையபிலிட்டியாக இருக்குங்க. ஸோ சோலனாய்டல் வால்வ் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாதுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காயில் வந்து ஒரு சில டைம் போயிடுதுங்க, சரிங்களா. ஸோ அது போயிட்டா நான் வந்து சென்னையில் இருக்கும்போது அங்கேருந்து இங்கே வந்து சரி பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து மற்ற சர்வீஸில் அந்த கம்பெனிங்கிட்ட சர்வீஸ் ஆளுங்க வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கணும். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃப்ரீ டைமில் தான் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு வாரம் 2 வாரம் ஆயிடுதுங்க. ஸோ அப்படி இருக்குங்கிறப்போ வந்து தண்ணி போகல, ஒரு வால்வுக்கு தண்ணி போகல அப்படிங்கிறப்போ அந்த செடியெல்லாம் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலனாய்டல் வால்வு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு இஷ்யூ இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணலைங்க. ஸோ வரைக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து இதை வந்து காயிலுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி 100% பாயிரும். ஸோ இப்போ நான் மோட்ரு ஆன் பண்ணுறேன், மோட்ரு ஆன் ஆகுது, ஒரு செட்டிங் போட்டு விட்றேன் அப்படின்னா 100% நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. என்னென்னா நமக்கு வந்து மோட்ரு ஆன் ஆகும், மோட்ரு ஆஃப் ஆயிரும், ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுதுங்க. அந்த கான்ஃபிடென்ட் தாங்க எல்லா விவசாயிக்கும் தேவை.
ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் 9 வால்வும் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபுல்லாக உங்களுக்கு பாயுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரெட் சாண்டில் அது எல்லாமே அவங்க இங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் வரும்போது ஒரு சின்ன செடியாக எங்களை நம்பி தான் வச்சார். இன்றைக்கி நாங்கள் எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லியிருக்காரு, இது எங்களுக்கு நல்லா வந்திருக்குது, ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியுதுன்னு அவரும் ஃபார்ம்லேருந்து நம்ம சாரும் சொல்லியிருக்காருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே அவருக்கு வந்து டபுள் மோட்டர் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். டபுள் மோட்டர் சிஸ்டம்னா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணி ஆட்டோ சேஞ்ச் ஓவரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நம்ம மேனுவலாக போட்டு ஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாகவே நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு மோட்டர் ஓடி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 2வது மோட்டர் சேஞ்ச் ஓவர் பண்ணி ஓடுற மாதிரி நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்லேருந்து தண்ணியை தொட்டியில் விட்டு தொட்டியிலேருந்து எடுத்து நம்ம அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே ஃபார்மில் விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காருங்க. அது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து என்ன இன்புட்டோ அதே அவுட்புட் அப்படியே வந்துடும். சொல்லப்போனால் 0 ப்ரெஷர் வால்வுங்க. உங்களுக்கு இதில் வந்துட்டு பிஆர்வி வால்வ் வைக்கணுமோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபில்டர் வாஷ் எதுவுமே வேண்டாம். நீங்கள் போர்லேருந்து எடுத்து விட்டாலும் தண்ணி போகும், இல்லை நீங்கள் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விட்டாலும் அப்படியே உங்களுக்கு ஃப்ளோவாக பாயிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை உள்ள ஏரியா தான். இந்த பற்றாக்குறை உள்ள ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வால்வு அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வால்வுக்கும் ஒரு டைமிங் வச்சு எந்தெந்த எவ்வளோ தண்ணி பாயணும் அப்படிங்கிறத செட் பண்ணி அளவாக தண்ணி பாய்ச்சி எல்லாத்துக்கும் கரெக்டாக சமமாக விட்டுட்டு இருக்காருங்க. இவரோட தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை சரிவான ஒரு இடத்துல இருக்குதுங்க. அப்போ பார்க்கும்போது மேலே ஒரு மாதிரி பாயும், கீழே ஒரு மாதிரி பாயும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வால்வு மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஒரே அளவில் பாய்க்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங் செட் பண்ணி அளவாக என்ன தண்ணியோ அந்த தண்ணியை இப்போ வந்து அவருக்கு 1.5 இன்ச் தண்ணி தான் இருக்குனால அந்த 1.5 இன்ச் தண்ணி அப்படியே அவருக்கு வந்து அது எல்லா பக்கம் ஒரு சமமாக பாய்ச்சி ஒரு நல்லபடியாக வச்சுட்டு இருக்காருங்க.